ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம February 4க்கான நியூஸ் பேப்பரை தான் பார்க்குறோம். அமிட் குளோபல் டர்முல்ட் ருபி பிரீச்சஸ் 87 அகேன்ஸ்ட் டாலர் அப்படின்னு இருக்கு. ஸோ உலகம் முழுதும் பெரிய ஆரவாரம் நடந்துட்டு இருக்கிற போதும் ருபி வந்து டாலருக்கு டாலருக்கு நிகரான மதிப்பு, அதாவது டாலரை விட பயங்கரமா வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த இந்தியன் யூனிட் வந்து ஸ்லம்ஸ் அப்படின்னா பயங்கரமா விழுந்திருக்குன்னு அர்த்தம். ஆனா ஃபினான்ஸ் மினிஸ்டர் அவங்களாம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி விழுறது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எக்கனாமி ரிலேட்டடா இருக்கிறதுனால இந்த நியூஸை வந்து நீங்க நல்லா வாசிச்சு பாருங்க. ஸோ ஏன் இந்த மாதிரி பயங்கரமா வந்து நம்மளோடது டெப்ரிஷியேட் ஆயிருக்கு அப்படின்னா, அவங்க நிறைய டாரிஃப்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதனால அங்க வந்து அது ஜாஸ்தி அப்ரிசியேட் ஆன மாதிரி காமிக்குது. ஸோ இங்க வந்துங்க பிசெட் வித் டிப் இன் ப்ராஃபிட்ஸ் அப்படின்னா, பிசெட் அப்படின்னா நம்மள பயங்கரமா ஒரு நெகட்டிவ் சென்ஸ்ல தாக்கியிருக்கு. ஏன்னா ப்ராஃபிட் எல்லாம் குறைஞ்சிருக்கு. அப்ப வெண்டர்ஸ் ஃபீல் லெஃப்ட் அவுட் ஆஃப் த எலெக்ஷன் பஸ். எலெக்ஷன் குழப்பத்துல, எலெக்ஷன் பரபரப்புல இந்த வியாபாரிகள் எல்லாம் அவங்க வந்து பெருசா கவனிக்கல, அன்ஹாப்பியா வச்சுட்டாங்க அப்படின்றது தான் லெஃப்ட் அவுட்ன்னு இருக்கு. அடுத்து நாயுடு பேட்ஸ் ஃபார் என்டிஏ ஆலி அப்படின்னா, நாயுடு சப்போர்ட்ஸ்ன்னு அர்த்தங்க. பேட்ஸ் ஃபார்னா சப்போர்ட். ஸோ அடுத்து ஆன்டி கன்வர்ஷன் பில் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது வந்து என்னன்னா இல்லீகலா ரிலீஜன் டு ரிலீஜன் மாத்துறது. எடிட்டோரியல்ல 2மே இம்பார்ட்டன்டான எடிட்டோரியலுங்க. கிரீன் அண்ட் கிளீன். இந்தியா வந்து இம்பார்ட்டன்ட் மினரல்ஸுக்கு எப்படி அத வந்து மைன் பண்றது, என்விரான்மெண்ட் எப்படி பேலன்ஸ் பண்றது, அந்த மாதிரி ஒரு பேலன்ஸ்டு நெட்வொர்க்கை வந்து அவங்க கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான எடிட்டோரியலுங்க, வாசிச்சு பாருங்க. அடுத்தது டேரிஃப் டர்மாயில். ஸோ டேரிஃப்னா டாக்ஸஸ். ஸோ டர்மாயில் அப்படின்னா கன்ஃபியூஷன். ஸோ ஒரு ட்ரேடு வார நம்மளோட யுஎஸ் பிரசிடென்ட் வந்து இப்போ கொண்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இங்க ஒரு நல்ல ஒரு இடியம் கொடுத்துருக்காங்க. செட் த கேட் அமங் த பீஜியன் அப்படின்னா அவர் பேசுறது எல்லாமே ஒரு கான்ட்ரவர்சியா போற மாதிரி தான் இருக்கு. ஸோ அதுவுமே வாஸ்து பாருங்க. ஏன்னா அவங்க போடுற யுஎஸ் கொண்டு வர ஒவ்வொரு லாவுமே வேர்ல்டு முழுதுமே ஒரு இம்பாக்ட் வச்சிருக்கிறதுனால நம்ம வந்து அதையும் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த இதையும் வாசிச்சு பாருங்க. ஹவு வில் த கவர்மெண்ட் ப்ரொடியூஸ் த ரெக்கையர்டு ஃபியூயல் எத்தனால் அப்படின்னு சொல்லி. ஸோ இன்னையோட வேர்டு வந்து விட்டுப்பரேட்டிவ். விட்டுப்பரேட்டிவ் அப்படின்னா பயங்கரமா ஹார்ஷா கெட்ட கெட்ட வார்த்தையை யூஸ் பண்ணி அவங்கள திட்டுறது தான் விட்டுப்பரேட்டிவ். இந்த இடத்துல பாருங்க, நம்ம ஜியோ பாலிட்டிக்ஸ் எக்ஸ்பர்ட் கிஷோர் மஹுபானி அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸோ இந்தியா வந்து யுஎஸோட ஃப்ரெண்டா இல்லாம இண்டிபெண்டா இருக்கிறதே நம்மளுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவரோட புக்ல வந்து லிவிங் த ஏஷியன் செஞ்சுரி அப்படின்ற புக்ல வந்து அவர் வந்து இந்தியா வந்து பயங்கர வயசான நாடு, அறிவாளியான நாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவரோட புக்கு வந்து இந்த பேரு. ஸோ இந்த புக்கை யார் எழுதுனான்னு நம்மளுக்கு கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்குங்க. ஸோ அடுத்து ஓப்பன் ஏஐயோட சிஎம் வந்து சாம் ஆல்ட்மேன். அவர் வந்து இந்தியா வராரு. ஸோ நம்மளோட மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி திரும்பியும் நல்ல நிலைமைக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபேக்டரி ஆக்டிவிட்டி இம்ப்ரூவ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜிஎஸ்டி ரேட்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் மாறணும், இன்னமும் ரிஃபைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இதுல பெருசா இம்பார்ட்டன்ட் ஆனது இல்ல. ஸோ இப்ப சாட் ஜிபிடி புதுசா ஒரு டூல் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது பேர் வந்து டீப் ரிசர்ச். ஸோ அது யூஸ் பண்ணி நம்ம டீடைல்டு ரிப்போர்ட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணலாம். இப்போ ஓப்பன் ஏஐயும் நம்மளோட ஜப்பானோட சாஃப்ட் பேங்க் குரூப்பும் சேர்த்து கொலாபரேட் பண்ணி நிறைய டெக்னாலஜிக்கல் அப்கிரேடேஷன்ஸ் கொண்டு வர போறாங்க. ஸோ அங்கதான் வந்து இவரை அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. யாரு? நம்மளோட ஓப்பன் ஏஐ அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கு. இந்த மாதிரி டீப் ரிசர்ச் அப்படின்ற ஒரு டூலை வந்து நாங்க சாட் ஜிபிடில கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி. ஸோ பியான்ஸ் அப்படின்றவங்க வந்து அவங்க கிராமி அவார்டு வின் பண்ணியிருக்காங்க. அவங்களோட பெஸ்ட் ஆல்பம். ஸோ என்ன பாட்டுனா கௌபாய் கார்ட்டர். சரியாங்க. ஸோ பிரக்ஞானந்தா ஃபர்ஸ்ட் டைம் மெய்டன்னா ஃபர்ஸ்ட் டைம் மாஸ்டர்ஸ் டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட என்னோட நியூஸ் முடிஞ்சுச்சு ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.